எசன்ஸ் அஸ்டர் 2K நேரலைனருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்றாலே தங்கம், பணம், குழந்தைகள், குரு இவங்களுக்கெல்லாம் யார் அதிபதினா குரு பகவான் தான். குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நற்பலனும் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுன்றதை பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமான ஒரு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சியின் வழியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன நன்மைகளை அடைய போகிறாங்க, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த நன்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஸோ அப்போ குரு பகவானுடைய எந்தெந்த பாவங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாரோ அந்த பாவங்கள் எல்லாமே மிகுந்த நற்பலனை கொடுக்குவார். அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வு நடப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசிக்காரங்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர் 5ல் இருந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 6ஆம் இடத்துலேருந்து அவர் பார்வை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயம் சிறப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா திடீர் பயணங்கள் இருக்கும். ஆன்மீக பயணம் போகிறேன்னுவாங்க, திடீர்னு ஆன்மீக நேர்த்தி கடன் பண்ணிட்டேன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக பயணம் இருக்கும். திடீர் பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலத்தில். குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக இந்த காலத்தில் குரு பார்வையால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாபம் என்பது தொழில் நல்லாயிருக்கும், ஆனால் லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே என்ன பண்ண அக்ரிமெண்ட்டை போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த விஷயம் முழுமை அடையாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த காலகட்டம் ஆரம்பம் நல்லாயிருக்கும், முடிவு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னக்கா லாபம் என்பது குறையும். மேலும் என்னன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். குறிப்பாக கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு சிறிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளோட படிப்புக்காக சில பேர் கடன் வாங்குவாங்க, இல்லை குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய பேர் என்னக்கா கடன் வாங்கி இந்த காலத்தில் ஊர் சுற்றுவாங்க, இல்லை சுற்றுலா போவாங்க, ஆன்மீக யாத்திரை போவாங்க. இந்த மாதிரியான கடன் வாங்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது. சில பேர் என்னக்கா தொழிலுக்காக கடன் வாங்கி, ஏன்னா தொழிலை விரிவாக்கம் பண்ணுவதற்காக சிறிய கடன் இந்த காலத்தில் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் என்னக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஜீரண குறைபாடால் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு மன அழுத்தம் இருக்கும். இப்போ மன அழுத்தம் மாதிரி ஜீரண குறைபாடு வரும். இந்த காலத்தில் என்னக்கா உணவு நிறைய ஆயில் ஐட்டம், நிறைய ஸ்வீட்ஸ் அப்படின்னு வச்சுக்கல, செரிமானம் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நல்லா தூங்க பழகணும். ஸோ செரிமானத்துக்கு தேவையான இந்த காலகட்டத்தில் நிறைய என்ன சொல்கிறது, கேஸ் ஃபார்மேஷன் ஆகாத அளவுக்கு உணவு முறையில் சரியான அணுகுமுறை வேணும். சாப்பிடும் போது ஃபுட் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சிறிய கவனத்தை செலுத்தணும். இல்லைன்னா என்னென்னாக்கா சிறிய உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, இந்த மாதிரி கொழுப்பு அதிகமாகுது, இந்த மாதிரியான சிறிய உபாதைகள் வரும். ஏன்னா இது பெரிய உபாதையெல்லாம் கிடையாது. ஏன்னா குரு அதிசாரம் கொஞ்சம் நாளில் இருக்க போகிறார். ஸோ அதனால் இதை பற்றி பெருசாக நீங்கள் யோசிக்க தேவை. ஆனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் அண்ணன் அக்கா உறவு கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அவங்களால அழுத்தம் ஏற்படும், அவமானம் ஏற்படும். ஸோ அதனால் அதுவே உங்களுக்கு ஒரு மனப்பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த அவமானத்தை நீங்கள் சரி பண்ணணும்னா என்னக்கா வயிற்றில் ஜீரணத்தை மட்டும் சரி பண்ணி வச்சுக்க, அவமானம் அதிர்ஷ்டமாக மாறிடும். அவ்வளோதான் அந்த விஷயம். ஏன்னா ஒரு பிரச்சனை எங்கே இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்வு செய்யும் போது அதுதான் அதிர்ஷ்டமாக மாறும். அதிர்ஷ்டம்னு ஒன்று தனியாக கிடையாது. அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இது பண்ணலாம், அனுபவிக்கிறேன்னா அது பிரச்சனையாக மாறிடும். அவ்வளோதான் விஷயம். ஸோ வாழ்க்கையில் சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். இயற்கை, இறைவனோட சூட்சமங்கள், இறைவனோட தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கையை இலகுவாக கொண்டு போய், ஏன்னா நாம் எப்படி அணுகுறோன்றது தான் இங்கே முக்கியம். சரிங்களா. ஸோ நாம் சரியாக அணுகணும்னா அது நம்மக்கிட்ட சரியான முறைக்கு, நாம் சரியான அணுகுமுறை செய்யலைன்னா அது நமக்கு பிரச்சனையாகவும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். சில பேருக்கு அசிங்க அவமானமாக கூட இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் என்னென்னாக்கா நீங்கள் ஏதாவது காசு கொடுக்கல் வாங்கல், அண்ணன் அக்கா அந்த உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஷியல் பிரச்சனை இருந்துச்சுன்னா
நீ அதிகமாக கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிறிய வாக்குவாதங்கள் அவமானங்கள் வரும். குறிப்பாக எனக்கு அந்த தங்க நகை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணும். அதனாலேயும் நிறைய வாக்குவாதம் அவமானம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எது வந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் வேலை வந்து உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா உங்களுக்கு தேவையான அயன சயன போகம்ன்றது 12ஆம் பாவத்தை குரு பார்க்கறதால நல்ல தூக்கம் சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு பிரச்சனையை எவ்வாறு ஹேண்டில் பண்ணணுன்ற பக்குவத்தை மட்டும் வளர்த்துங்க. இந்த காலகட்டத்தில் கும்பராசிகர் எந்த ஒரு அவசர முடிவுகளும் எடுக்கக்கூடாது. அவசரத்தில் முடிவு எடுத்துகிட்டு அதுவே பிரச்சனையாக வரும். ஸோ அதனால தான் சொல்லுது. ஏன்னா குரு பகவான் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஏன்னா நமக்கு என்னென்ன ஜீரண குறைபாடு இருக்கும்போது மன அழுத்தம் இருக்கும். சரிங்களா? ஸோ மன அழுத்தத்தினால அவசர முடிவுகளை தூண்டி விட்டு அதுவே உங்களுக்கு சிக்கலாக மாறும். ஸோ அதனால தான் ஒன்றுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, முடிவு எடுக்கும் போது கும்பராசிக்காரர்கள் பொறுமையாக எடுக்கணும். பொறுமையாக எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.